ஷூட்டுக்கு வேற டைம் ஆச்சுங்க. இன்னைக்கு ஏதோ முக்கியமான நாளாமே அப்படின்னு சொல்லி தான் வர சொன்னாரு. நான் வேற லேட்டா வந்துட்டேன். இன்னைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சுதான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம் மாமா. இருங்க, நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரான் போடணுமா? ஆப்ரான் ரெடி. ஆனா இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது டாக்டர் கோட்டும் போடணுமா? சமைக்கிறதுக்கு எதுக்கு டாக்டர் கோட்டு? என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். எது ஸ்டெட்டஸ்கோப்பும் வேணும், கிச்சனும் வேணுமா? ஓகே, நான் ரெடி. நான் ரெடி தான், வரவா? அண்ணன் ரெடி தான், வரவா? எது செஃப் கேப்பும் போடணுமா? போட்டுறேன். அடுத்து என்ன வேலை? ஓகே, ரெடி. நான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், சீஃப் சமையல்காரி ஆஃப் எதையாவது சமைப்போம். இப்ப எதுக்கு எல்லாமே ஒன்னா போட்டிருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? விசிகா, மதிமுக, ஐயுஎம்எல்ஏ எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் என்னை இப்படி மாத்தி இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் வருத்தரலாம். இப்படி எல்லாருமே சேர்ந்துதான் என்ன சிஎம் ஆக்கியிருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன சமையல்காரி ஆக்கியிருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த கோட்டு கொடுத்தேன், இந்த ஸ்டெடஸ்கோப் கொடுத்தேன், இந்த தொப்பி கொடுத்தேன், இந்த ஆப்ரான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க கொடுத்தலாம் நான் சிஎம் ஆகல. ஆனா இதை எல்லாமே அவங்கதான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஊருக்கே நல்லா தெரியும். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. நான் சொன்னா நீங்க எங்க நம்ப போறீங்க? இருங்க, ஆர்எஸ்எஸ் உடைய தத்து பிள்ளையா? அப்படித்தான் ஸ்டெதஸ்கோப் சொல்லுச்சா? இந்த ஸ்டெதஸ்கோப் அவர் நடிகர், அவருக்கு ஒன்னும் தெரியாது, அவருக்கு கொள்கை இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சா? சொல்லிருக்கும். ஸ்டெதஸ்கோப் சொல்லாமலா இருக்கும். இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் ஸ்டெதஸ்கோப்புக்கு சோஃபாவே கிடைச்சது. சோஃபா முதல் பரிசாக ஒருத்தர் வெற்றி பெற்றதுனாலதான் சோசியல் ஜஸ்டிஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஐயுஎம்எல்ஏ எதுவா இருந்தாலும் நீங்க திமுக கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அது இப்ப எங்க வச்சுன்னு தெரியலையே. அவரு என்ன சொல்றாரோ அதாங்க செய்வோம், இவ்வளவு வருஷமா நாங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்படித்தான் இனியும் நீங்க அவர்கிட்ட நேரா போய் பேசுங்க அப்படின்னு இந்த கோர்ட் சொல்லுச்சே. ஆனா இந்த கரண்டியும் வட சட்டியும் மட்டும்தாங்க சுயமா முடிவெடுத்திருக்குது. இது யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காதுங்க. சுயமா முடிவெடுக்கிறவங்க அவங்க ஏன் கேட்கணும்? சண்முகா ஒரு வீரபாண்டியன். இந்த சண்முகரும் வீரபாண்டியரும் சேர்ந்து அறிவாலயத்துல 2 நாள் இருந்தாங்க. அப்ப எதுக்கு இருந்தாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல. சுயமா முடிவு எடுக்கிறதுக்கு அறிவாலயத்துல இருந்தா மட்டும்தான் சுயமா முடிவெடுக்க முடியும்ல. இப்படி சுயமா அங்க இருந்து முடிவெடுத்து வந்தவங்க எல்லாம் கொடுத்த தொப்பி, இந்த கரண்டி, இந்த கோட்டு, இந்த ஆப்ரானு, இந்த ஸ்டெதஸ்கோப் எல்லாம் வச்சுதான் நான் இன்னைக்கு சமைக்க போறேன். நான் சமைக்கிறதுக்கு தேவை என்ன இல்ல, காசு. ஆனா எனக்கு ஒரு காசு இருக்குது, ஆனா காசுதான் இல்ல. சோ நீங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு கண்டிப்பா நான் ஸ்வீட் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு காசு இருக்குது. இது வரைக்கும் எங்களோட காசுக்காக காசு கொடுத்த எல்லா தோழர்களுக்கும் நன்றி, கொடுக்க போறவங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம் நீங்க கொடுத்தது. ஆனா முதலமைச்சர் நன்றி சொல்லாம போனதுக்கு காரணம் எல்லாமே அவரை தேடி வந்தது. ரிசல்ட் வந்ததுல இருந்து அவர் பதவி ஏற்கிற வரைக்கும் முதல்வர் பட்ட பாடு என்னன்னு எதையும் சொல்லாம இவர் பிறந்ததுல இருந்து பட்ட பாட பத்தி சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சாதாரண நடிகனாக நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சு மேல வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்த மட்டுமே காரணம் இல்ல, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க வீட்டுல ஒருத்தனா ஏத்துக்கிட்டதுதான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்ம தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990s ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்பணி மன்றமாகவும், அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுட்டு இருந்தோம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம்.
போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள்கொடி உறவுகளான ஈழ தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009ல ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோஷியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துக்கு துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோல் கொடுத்தோம், விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால், ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பு சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுறதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுல இவரு பேசுனது ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஹைலைட் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்கு. இவங்க 3 விஷயத்த தூளா 3 உடைச்சிருக்கிறாங்க. தூள் என்னன்னா மதம் அப்படிங்கிற தூளை உடைச்சிட்டாங்க. அண்ணன் பெரம்பூர்ல போட்டி போட்டதும் திருச்சி கிழக்குல போட்டி போட்டதும் மதத்துக்கு எதிராக. அந்த 2 பார்ப்பன வேட்பாளர்களும் மதத்துக்கு எதிரா நின்ன ஒரு தொகுதியில தான் போட்டி போட்டாங்க. அப்படி எல்லா வேட்பாளர்களும் தங்களின் மதத்துக்கு எதிராக தான் போட்டியிட்டாங்க. தாவேகா கூட கூட்டணி வச்ச ஒரே ஒரு ஆள் தான் மதத்துக்கு எதிராக போட்டி போட்டிருக்காங்க. மத்தபடி கட்சியில இருந்து யாருமே மதத்துக்கு எதிராக போட்டி போடல. அவரு பேரு முஸ்தபா, மதுரையில போட்டியிட்டவரு. அப்புறம் ஜாதியை இவங்க அளவுக்கு உடைச்சது யாருமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 150 தலித் வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. வெறும் தனி தொகுதியில மட்டும் அவங்க போட்டியிடல, எல்லா தொகுதியிலயும் அவங்கள போட்டியிட வச்சிருக்காங்க. அப்புறம் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட ஜாதி எங்க இருக்குதோ அங்க போட்டி போட வைக்கல, அங்கதாங்க போட்டி போட வச்சிருக்கிறாரு. யாருன்னு கேக்குறீங்களா? என்கிட்ட ஸ்டெதஸ்கோப் தான் இருக்கு, தெர்மாமீட்டர் இல்ல, இருந்தா சொல்லி இருந்திருப்பேன். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த ஜாதி இருக்கோ அந்தந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு தடவை சொல்லிருங்க பாப்போம். இதெல்லாம் ரீல்ஸ்ல வந்ததுங்க சிஎம், ரீல்ஸ்ல வந்தது. நாங்க தண்ணி ஊத்தி தண்ணிலேயே அப்பளம் பொரிச்சோம், தண்ணிலேயே வடை பொரிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க காசு கொடுக்காமலே ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தோத்தவரே வீடியோ போட்டிருக்கிறாரு. ஆனா நீங்க எந்த ரியல் வீடியோவையும் பாக்குறது இல்ல, ஜஸ்ட் வதந்திகள் ரீல்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்த விட ஹைலைட்டான விஷயம்னு சொன்னாருங்க, அத பத்தி பேசிடுவோமா? 2017ல இருந்து, அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டாலின் ஐயா போன மாசம் ராஜினாமா பண்ற வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள்லாம் கவர்மெண்ட்ல பயங்கரமா ஓட்டையை போட்டு ஆட்டைய போட்டிருக்காங்க. அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்கிறாரு. அண்ணன் ஒரு ஓட்டை அடைப்பான். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும், ஆனா இதே அண்ணன் தான் போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு அழகான வார்த்தைய சொன்னாரு. முந்தைய அரசுகளின் மக்கள் நல திட்டங்கள் அப்படியே தொடரும். 2021ல இருந்து 2026 வரைக்கும் அவங்க கொடுத்த நலத்திட்டங்களை மட்டுமே என்னால் இனி தொடர முடியும். காலை உணவு, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் அதையும் தொடரல. 40 குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டை கொடுத்துருக்கிறேன். ஏன் 40 குழந்தைங்க அப்படின்னு கேக்குறீங்களா? தெரியலைங்க, ஒரு நாள் நடந்திருக்கு, மாத்திக்குவாங்கன்னு நம்புறோம். அப்புறம் பெண்களுக்கு, மாணவர் மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அதுவும் முந்தைய ஆட்சி கொடுத்த அதே 1000 ரூபாய்ல தொடரும். அப்புறம் ஓசி பஸ், முந்தைய ஆட்சியில கொடுத்தாங்கல்ல ஓசி பஸ் அப்படிங்கிற ஸ்கீம், அதை நாங்க இப்போ மக்கள் நல திட்டங்களா தொடர்றோம். முந்தைய ஆட்சியில் அவர்கள் கொடுத்த எல்லா மக்கள் நல திட்டங்களையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கோம். அது வாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும், நான் வாட்டுக்கு இல்லாத ஓட்டையை அடைக்க போறேனுங்க. அப்புறம் கரண்டியும் சட்டியும் உங்களை எதிர்த்து பேசியிருக்காமா, அது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அவங்க சுய சிந்தனையில எடுக்கப்பட்ட முடிவா இல்ல திமுக தூண்டிதான் பண்ணாங்களான்னு சொல்லிருங்க. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது திமுக தூண்டி விட்டு போராடுறாங்கிறீங்க. கரண்ட் இல்லாம மக்கள் போராடினா அதுவும் திமுக தூண்டி விட்டு போராடுறாங்க. அப்புறம் கரண்ட் இல்லாததுக்கு காரணமும் திமுக தான். அதே மாதிரி தான் இந்த கரண்டியும் சட்டியும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக பேசியிருக்குதே, அதுவும் திமுக தூண்டி விட்டது தானா? கம்யூனிஸ்டுகளுக்கு சுய சிந்தனை இருக்காமா, அதே சுய சிந்தனையோட தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தூய்மை பணியாளர்களை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பாத்தீங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் அவங்க எதுக்காக போராடினாங்களோ, நீங்க எதுக்காக அவங்கள கூப்பிட்டு அவங்கள மீட் பண்ணீங்களோ, அதே திமுகவும் அதிமுகவும் செஞ்ச விஷயத்த தானே நீங்களும் பண்றீங்க. சாரி சுய அறிவுங்கிறது உங்களுக்கே இல்லைங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியாக தமிழ்நாட்டின் முதல்வர் சட்டமன்ற பேரவையில் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் சிஎம் சாரே,
இந்த ஃபீஸ் கேரியர் புடுங்கின வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல? சிஎம் அங்கிள், நேத்து உங்க ஆளுங்க பண்ண வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? எந்த வீடியோவும் நம்ம வீடியோல நம்ம போட முடியாது, போடவும் மாட்டோம். ஏன்னா எல்லாமே ஸ்கூல் குழந்தைங்க யூனிஃபார்மோட ரோட்ல போய் ஒரு கட்சியினுடைய கொடி கட்டுறதுல இருந்து, ஏதோ தாவேக்கான ஒரு கட்சி இருக்காமாங்க, ஏதோ நடிக்க ஆரம்பிச்ச கட்சி, சினிமா பாட்டு மட்டும் பாடி என்ஜாய் பண்ற கட்சி, வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பாடினார்ல, அதுவும் எங்க ஸ்கூல்ல, அப்பேற்பட்ட கட்சி. அப்படி அந்த குழந்தைங்க கொடி கட்டினதுல இருந்து ஸ்கூல்ல அந்த குழந்தைங்க பாடின பாட்டு வரைக்கும் கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சா, நீங்க தான் சிஎம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையா இருந்தா, அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்கறவங்க கிடையாது. அவங்க இந்த சமூகத்தினுடைய சொத்து. அத சொத்தை பண்ணிராதீங்க. நீங்க நடிச்ச எந்த படத்துல இருந்து எந்த பாட்டை பாடி அவங்க டெவலப் ஆவாங்கன்னு சொல்லுங்க. உங்க அமைச்சர்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ரீல்ஸ் மட்டும்தாங்க. அது குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இத பத்தி எல்லாம் முதல்வர் ஒரு வார்த்தை கூட பேசாம நடிக்கிறாராம், ஆக்ஷன் பண்ணி நடிப்பு. ஓ, இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்பெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சார், தயவு செய்து நடிக்கிறத நிறுத்திட்டு நாடு ஆளுறது எப்படிங்கறத ஆரம்பிங்க. இப்ப வரைக்குமே உங்க ஆளுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ புள்ள பிடிக்கிற வேலையே தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகல இருந்து எம்எல்ஏவை திருடுறது, அது குதிரை பேரம்னு சொன்னா ஆதாரத்தை கொடுன்னு கேக்குறது, இது குதிரை பேரமா இல்லையா அப்படிங்கிறது இடைத்தேர்தல்ல நல்லாவே தெரிஞ்சிரும். சரி, அப்புறம் நீங்க இந்த ஒரு மாசமா நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல ஸ்டிக்கர் கம்பெனி, அதையாவது பத்திரமா பாத்துக்கங்க. அது எல்லாமே முந்தைய அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள். மத்தவங்க கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள்ல உங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காகவே ஒரு ஆட்சி. இதுக்கு நடிகர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர்கள்னு 5-6 பேரு. அப்புறம் இப்ப டாக்டர் பட்ட வாங்கினவங்க எல்லாம் இனி ஹாஸ்பிட்டல்கள்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆபரேஷன் பண்றதுக்கு பேஷண்ட் படுத்துட்டு இருப்பாங்க, அங்க போய் இந்த டாக்டர்ஸ் இப்படிதான் பாடுவாங்க. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, யமன்டா யமன்டா யமன்டா. இப்படி டாக்டர் பாட, குழந்தைங்க இன்னொரு பக்கம் பாட, உங்க எம்எல்ஏ அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் ஆட, நீங்க அத பார்த்து இங்க நின்னு ஆட, நாங்க பாருங்க சமைக்கிறோம்னு எதையாவது பேச. இதெல்லாம் கொடுத்தது ஒருத்தங்க, ஆனா போட்டுக்கிட்டு இது என்னோடதுன்னு பேசுறேன். இதுக்கே நான் வெக்கப்படணும். வெக்கப்படாதப்ப பேசுறதுக்கு மட்டுமா வெக்கப்பட போறேன்? பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.